தண்ணி இருந்துச்சு, பசங்களுக்காக சுடு தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா பாலையும் காய்ச்சி பசங்களுக்கு 2 பேருக்கும் கொடுத்ததுக்கப்புறமா கொண்டக்கடலை வச்சுருந்தேன். அது எல்லாம் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்காகவும் அப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் பப்பாயாவையும் கட் பண்ணி என் சின்ன பையனுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு என் பெரிய பையனுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா மீதி இருந்த பப்பாயாவை எடுத்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நானே வீட்டில் மடக்கு பணியாரம் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் பெட்டராக செய்யணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிளாத்ஸ் இருந்தது மடிக்காமல். அது எல்லாத்தையுமே கொண்டு ஃபுல்லாக அதை மடித்து வச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் போச்சு. அப்புறம் ஈவினிங் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா மதரசாலேருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அந்த அரபிக் ஹோம்ஒர்க் மட்டும் அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணார். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சாச்சு.